நடிகரான தர்ஷனுடைய ஜாமீன் ரத்தாயிருக்கு. அதன் காரணமாக போலீஸ் அவரை அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. ஏன் கைது பண்ணிருக்காங்க, அதோட பின்னணி என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கன்னட சினிமால பிரபலமான ஆக்டரா இருக்கக்கூடிய ஒரு நபர் பாத்தீங்கன்னா தர்ஷன் தான். இவருடைய நெருங்கிய தோழியான நடிகை பவித்ராவுக்கு ஆபாசமான மெசேஜ் அனுப்பிய ரசிகரை கொலை செய்த வழக்குல பெங்களூரு காமாட்சி பாளைய போலீசார் இவரை 2024 ஜூன் மாசம் கைது செஞ்சாங்க. சிறையிலையும் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடிகர் தர்ஷனுக்கு கர்நாடக ஹைகோர்ட் ஜாமீன் வழங்கி உத்தரவு கொடுத்துச்சு. இதன் காரணமாக அவர் சிறையில இருந்து வெளியில வந்துட்டாரு. இவரை போல அவருடைய நண்பரான பவித்ராவும் வெளியில வந்துட்டாங்க. அவங்க மட்டும் கிடையாது, இந்த கொலை வழக்குல தர்ஷன், பவித்ரா உட்பட கிட்டத்தட்ட 7 பேருக்கு ஹைகோர்ட் இந்த மாதிரி ஜாமீனை வழங்கி இருந்துச்சு. அந்த வழக்குல ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல கர்நாடக அரசு சார்பாக மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனு மீதான விசாரணை ஜூலை மாசமே நிறைவு பெற்றுச்சு. ஆனா தீர்ப்பு பாத்தீங்கன்னா அறிவிக்கப்படாம ஒத்தி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தர்ஷன் ஜாமீனுக்கு எதிரான கர்நாடக அரசின் மேல்முறையீடு மனு ரீசெண்டா பாத்தீங்கன்னா விசாரணைக்கு வந்துச்சு. அந்த வகையில ஆல்ரெடி இந்த 7 பேருக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமந்தான், யாருமே மேலானவங்களோ கீழானவங்களோ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு, ரொம்ப குறிப்பா ஹைகோர்ட்டுடைய உத்தரவு ரொம்ப இயந்திரத்தனமாக இருக்கு. ஜாமீன் வழங்கப்பட்டு இருப்பது விசாரணையில் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும், சாட்சிகள் மிரட்ட கூட படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் ரேணுகா சுவாமி கொலை வழக்குல ஜாமீன் ரத்து செய்யப்பட்ட நிலையில நடிகர் தர்ஷனை பெங்களூர்ல பாத்தீங்கன்னா போலீசார் அதிரடியா கைது பண்ணிருக்கிறாங்க, சிறையிலேயே அடைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த சிறையில அவங்களுக்கு எந்த விதமான சிறப்பு சலுகைகளும் கொடுக்க கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் எச்சரிச்சிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.